வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஆடி மாதப்பிறப்பு, அதாவது ஜூலை 17ஆம் தேதி அன்றைக்கி ஆடி மாதப்பிறப்பு. இந்த ஆடி மாதப்பிறப்புங்கிறது ஜூலை 17ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. தக்ஷிணாயன புண்ணிய காலம்னு சொல்லி இதை சொல்லுவாள். ஆடியை நம்ம வரவேற்கிற மாதிரி நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி பாயசம் பண்ணணும். வாசலில் கோலம் போட்டு காவிட்டு பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணணும். ஸோ என்ன கேட்டேன்னா, இந்த டைம் பீரியட்லேருந்து நான் இது முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், தேங்காய் பால் பாயச வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் சூரிய பகவானோட கதிர்கள் உத்தராயணத்துலேயும் தட்சிணாயணத்துலேயும் மாறும். அது கேட்டேன்னா, உத்தராயணம் அப்படிங்கிறது ஜனவரி, தை பிறந்து தைலேருந்து ஆனி வரைக்கும். தக்ஷிணாயனம் அப்படிங்கிறது ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும், அதாவது ஜனவரி வரைக்கும் 15th வரைக்கும் இருக்கும். எப்பயுமே பார்த்தோன்னா அவருடைய கதிர்கள் நேர கிழக்குலேருந்து வருது அப்படின்றதே கிடையாது. இனிஷியலி அவரது வடகிழக்கு, தக்ஷிணாயனத்தில் தென்கிழக்கு, அந்த திசையிலேருந்து தான் வரும். ஸோ நமக்கு இந்த நாள்லேருந்து தென்கிழக்குலேருந்து அவருடைய கதிர்கள் வரப்போகிறது. அப்படிங்கிறதே உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். இனிமேல் குளிர்ச்சியான நாட்கள் வரும், மழை நாட்கள் வரும், எல்லாமே வரும். அட் த சேம் டைம் நிறைய பண்டிகைகளும் வர இது. ஸோ இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக முதல்ல லோகமாதாவோட இதுவோடு ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒன்றொரு பண்டிகையாக நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோவில் எல்லாமே கூட 1ஆம் வாரம் விசேஷம், 2ஆம் வாரம் ஆடி, 2ஆம் வாரம் ஆடி, 3ஆம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த குட்டி குட்டி கிராம தெய்வதைகள் வாழ்க்கெல்லாம் கூட ரொம்ப விசேஷமாக 3-4 நாளைக்கு அந்த பூஜையெல்லாம் நடக்கும். ஸோ நம்ம இந்த ஆடி எப்பயுமே ரொம்ப அம்பாளுக்கு விசேஷமான ஒரு இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியிலேயே ஆடி பூரம் வரும் பின்னாடியே, அதுவும் ரொம்ப விசேஷம். அது மாதிரி ஆடியில் ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மாதிரி எல்லாமே விசேஷ நாட்களாக வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆடியை அழைக்கிற பாயசம், என்ன பாயசம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அரிசி பருப்பு பாயசம் அப்படின்னு சொல்லுவாள். அரிசி பருப்புன்னா பருப்பு பைத்தம் பருப்பு, அதை வறுத்துட்டு பச்சரிசி என்னென்னா ஊற வச்சுருக்கேன் 2 ஸ்பூன். அது என்னென்னா இதோடு சேர்த்து தேங்காயும் வச்சு அரைச்சி பண்ணுற பாயசம். ரொம்ப அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான பாயசம் இது. ஸோ இதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் இந்த பருப்பு எடுத்துக்கோங்க. இது பச்சரிசி 2 ஸ்பூன்னா, இது பைத்தம்பருப்பு 2 ஸ்பூன், மூங் தால் 2 ஸ்பூன். இது என்னென்னா கொஞ்சம் வாசனை வர செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்கோ. இதை கொஞ்சம் லைட்டாக கலரும் மாறட்டும். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அதோடு கூட அரிசியும் போட்டு தேங்காயும் போட்டு நம்ம அரைச்சி பாயசம் பண்ணிடலாம். கலர் மாறிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுப்பை அணைச்சிடுறேன். இதை நம்ம பொடி பண்ண எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பைத்தம்பருப்பை நம்ம இப்போது நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக எடுத்துது. இதோடு கூட இப்போது அரிசியும் தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இதே ஸ்பூனால் தான் 2 ஸ்பூன் அரிசி, இதே ஸ்பூனால் தான் 2 ஸ்பூன் பருப்பு ஊற வச்சுருந்தேன். இப்போ தேங்காய் இதாலேயே ஒரு 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்குவோம். அதாவது அரை மூடி தேங்காய் இருக்கட்டும். அரை மூடி தேங்காய் இருந்தால் தான் பாயசம் நல்லா இருக்கும். இது அப்படியே அரை முடிக்கா, இந்த அரை முடிக்கு தேங்காயை நான் யூஸ் பண்ணிடுறேன். நம்ம இப்போ இந்த பாயசத்துக்கு வேணுங்கிற வெல்லத்தை முதல்ல கரைச்சிப்போம். ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு நம்ம எவ்வளோ வெல்லம் வேணும்னு சொல்லி கேட்டேன்னா, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு
200 கிராம் கிட்ட வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன். வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த பருப்பு, அரிசி, இந்த தேங்காய் இது மூணுத்துக்கும் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு அரைச்சுடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பருப்பு, அரிசி, தேங்காய் மூணையும் நல்லா அரைச்சாச்சு. நம்ம வெல்லமும் கொதிக்கிறது. இப்போது வெல்லம் கரையணும், அவ்வளோதான். நம்ம பாயசம் பண்ண போகிற பாத்திரத்தில் இந்த இதை எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பங்குக்கு 3 பங்கு கிட்ட தண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் கிட்ட தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. கரைஞ்சா போகிறோம். அதுக்கப்புறம் பாயசத்தோடு விட்டு நம்ம கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதிக்க விடலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணியாக இருக்குது இல்லையா, நல்லா அடி விட, அதாவது கலர்றதை நிறுத்திட்டேன்னா அடியில் பிடிச்சிடும். ஸோ அதனால் கலரிண்டே இருங்கோ. நல்லா அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கைவிடலாம். அது அடியில் உட்காந்துருத்துனா அப்படியே பிடிச்சி போய் அப்புறம் பாயசம் ஃபுல்லாக இதாகிடும். நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை கலரிண்டே இருங்கோ. ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயசம், ரொம்ப சத்தான ஒரு பாயசம். ஏன்னா பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறோம் இது. சில பேர் இதை பைத்தம்பருப்பு வேக வச்சுட்டு அரிசியும் தேங்காயும் அரைச்சி அதில் விட்டு பண்ணுவாள். இதுவும் ஒரு விதமாக பைத்தம்பருப்பை வறுத்துட்டோன்னா அதுக்கு இருக்கிற வாசனையே தனி. அந்த மாதிரியும் பண்ணலாம். இது நல்லா திக்காக எடுத்து நம்ம விடுறதே எவ்வளோ தின்னாக இருந்ததுன்னு பார்த்தேன். இப்போ நல்லா திக்காக எடுத்து இதில் அடுப்பை சின்னதாக்கின்றுங்கோ. சின்னதாக்கின்னு இந்த வெல்லத்தை இதில் வடிகட்டி விட்டுடலாம். இந்த வெல்லத்தோடு இந்த பாயசம் கொஞ்ச நாள் கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வெல்லத்தோடு கொதிக்கட்டும். அப்போ தான் வெல்லத்தில் இருக்கிற இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுன்னு இருக்கு. நல்லா திக்காக இருக்குது பாருங்க. உங்களுக்கே தெரியும் பாயசம் திக்காக இருக்குங்கிறது. இந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போகணும். இப்போ சின்னது பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. வெல்லம் போடுறதுக்கு முன்னாடி அதனால தான் நம்ம அந்த தேங்காய், அரிசி, பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா வேக வச்சுடுறோம். அதுக்கப்புறமா வெல்லம் போட்டோன்னா தான் சரியாக வரும். அது வேகாமல் நம்ம முன்னாடி வெல்லத்தை போட்டுட்டோன்னா எதுவுமே வேகவே வேகாது, அப்படியே முடிச்சு நிற்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் முன்னாடி தேவையான அளவுக்கு அதாவது நீங்கள் அரைக்கிறதுலேருந்து 3 பங்கு தண்ணி விட்டு அது நல்லா நீர்க்க இருக்கும். கொதிக்க விட்டு கைவிடாமல் கிளறினா கொதிக்கும். அப்போ அது வெந்துடும் ஒரு 5 மினிட்ஸில். அதுக்கப்புறமா நீங்கள் வெள்ளை தண்ணி விடலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுது இந்த பாயசம். அரிசி பருப்பு பாயசம் ரெடி. இதுக்கு நம்ம இந்த முந்திரி பருப்பு தாளித்து கொட்டினோன்னா ரெடி ஆகிடுது. அடுப்பு அணைச்சிட்றேன். ஒரு ஸ்பூன் நெய் விடுவோம். நெய் நல்லா மெல்ட் ஆட்டும். ஒரு 10 முந்திரி பருப்பு போடுறேன். இதுமாரி தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் இதையும் போட்டு நல்லா வறுத்து பாயசத்தில் போடணும். கொஞ்சம் முந்திரி பருப்பு சேஃபாக இருக்குது. இந்த பல்லாக இருக்கிற தேங்காயை இதில் ஆட் பண்ணுவோம். இந்த தேங்காயோட ஈரம்லாம் போய் இந்த நெய்யில் நல்லா பொரிஞ்சதும் இந்த பாயசத்தில் போட்டுடலாம். இதை ஆயிடுத்து. நல்லா பொரிஞ்சு விட்டதும் அடுப்பு அணைச்சிடுறேன். இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். ஸோ
ஸோ இந்த அரிசி பருப்பு பாயசம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம். ஸோ ஜூலை 17 ஆடி 1 இதை எல்லோரும் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் செஞ்சு ஹாப்பியாக கொண்டாடுவேன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.